நல்ல பழக்க வழக்கங்கள். குழந்தைங்களா நம்ம இப்போ பார்க்க போகிறது நல்ல பழக்க வழக்கங்கள். நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிக்கும் போது ஆரோக்கியமாகவும் ஒழுக்கமாகவும் வாழலாம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம சுத்தமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு பொய் சொல்லாமல் உண்மையே பேசணும். இதன் மூலமாக வாழ்க்கையில் உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். லட்சியம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்களா? லட்சியம்னா டாக்டர் ஆகிறது, போலீஸ் ஆகிறது, ஜட்ஜ் ஆகிறது, டீச்சர் ஆகிறது, அது போல் நீங்கள் படித்து ஒரு நல்ல அதிகாரியாக ஆகிறத தான் லட்சியம்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா குழந்தைங்களா லட்சியம்னா என்னன்னு? லட்சியம்னா நீங்கள் ஒரு குறிக்கோளாக மனசுக்குள்ளே நினச்சி சின்ன வயசுலேருந்து நான் டாக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நல்லா படிக்கணும். உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டால், என்னோட ஆம்பிஷனு போலீஸ் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, டீச்சர் ஆகிறதுன்னு நீங்கள் சொல்லணும். உங்களோட குறிக்கோள் என்னன்னு கேட்டால் டாக்டர் ஆகிறது, போலீஸ் ஆகிறது, டீச்சர் ஆகிறது, அதுதான் நீங்கள் ஆம்பிஷன், என்னோட குறிக்கோள், என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை உங்கள் குறிக்கோளாக மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் எப்போவுமே ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். சரியா? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும்னா நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இது போல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய டாக்டராக ஆயிடுவீங்க. சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பழக்க வழக்கங்களை பார்க்கலாம். எப்போதும் காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பது நல்லது. கடவுளை தினமும் வணங்க வேண்டும். தினமும் காலை மற்றும் இரவில் பல் துலக்குவது நல்லது. கழிப்பிடம் சென்று வந்ததும் சோப்பினால் கைகளை கழுவ வேண்டும். பழங்களை கழுவி அதன் பின் சாப்பிட வேண்டும். உடற்பயிற்சி தினமும் செய்வது நல்லது. தினமும் குளிக்க வேண்டும். சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். சாப்பிடும்போது நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். நொறுக்கு தீனியை அதிகமாக சாப்பிடக்கூடாது. எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட வேண்டும். உணவுப் பொருட்களை வீணடிக்க கூடாது. விளையாடியதும் கைகளை கழுவ வேண்டும். எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். தெரியாதவர்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடாது. சாப்பிடும்போது பேசக்கூடாது. சாப்பாட்டின் மீது மட்டும் கவனம் இருக்க வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்னாடி கைகளை கழுவ வேண்டும். சாப்பிட்ட பின் கைகளை கழுவ வேண்டும். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு செடியை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவும். பள்ளிக்கு செல்ல வேண்டும். பள்ளி பாடங்களை நன்றாக படிக்க வேண்டும். தண்ணீரை வீணடிக்க கூடாது. பெரியவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். விலங்குகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். விலங்குகளை தொட்ட பின் கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். உண்மையை பேச வேண்டும். பெற்றோரிடம் எதையும் மறைக்க கூடாது. பெரியவர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படிதல் நல்லது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் வாங்குவது நல்லது. தலைமுடியை திருத்தி அழகாக வைத்து கொள்ள வேண்டும். தலைக்கு எண்ணெய் வைத்து அழகாக வார வேண்டும். தலையில் இருக்கும் பேன் மற்றும் ஈறுகளை நீக்குவது நல்லது. இதனால் முடி அதிகமாகவும் அடர்த்தியாகவும் வளரும்.
நகங்களை தினமும் வெட்ட வேண்டும். கிருமிகள் வராமல் தடுக்கும். சண்டை போடக்கூடாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நண்பர்களிடம் ஒற்றுமையாக விளையாட வேண்டும். குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும். பொம்மைகளை பகிர்ந்து விளையாட வேண்டும். காலணிகளை அணிந்து வெளியே செல்ல வேண்டும். வெளியிலிருந்து வந்தவுடன் கை கால்களை கழுவ வேண்டும். மூக்கை சிந்தியவுடன் வெளியே சென்று விளையாடியவுடன் கைகளை கழுவுவது நல்லது. வீட்டு பாடங்களை முடிக்க வேண்டும். எப்போதும் ஈ முக்கியும் பண்டங்களை சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு நல்லதல்ல. ஆரோக்கியமான மற்றும் சுத்தமான பொருட்களை மட்டும் உணவாக உட்கொள்ள வேண்டும். தினமும் கழிப்பிடம் சென்று மலம் கழிக்க வேண்டும். காலையில் மலம் கழிப்பது நல்லது. இரவில் நன்றாக தூங்க வேண்டும். விளையாடிய பொம்மையை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும். எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைப்பது மிகவும் நல்லது. பள்ளிக்கு சென்று வீட்டுக்கு வந்ததும் கை கால்கள் முகத்தை சோப்பினால் கழுவ வேண்டும். பின்பு உங்கள் ஸ்கூல் ஆடைகளை மாற்றி வேறொரு புதிய ஆடையை அணிய வேண்டும். அதன் பின்பு நீங்கள் உங்கள் பாடங்களை முடிக்க வேண்டும். தினமும் இது போல நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும். நீங்கள் ஒரு நல்ல குழந்தை என்று சொல்வார்கள். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே வெளியே சென்று வீட்டுக்கு வந்ததும் கை கால்களை கழுவ வேண்டும். இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்கள் அம்மா அப்பா சொல்வதை கேட்க வேண்டும். அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மா சொல்ற சின்ன சின்ன விஷயங்களையும் கேட்டு அதன்படி நீங்க நடக்க வேண்டும். அம்மா சொல்லாத வேலையை நீங்க செய்யக்கூடாது. அம்மா சொல்ற வேலைகளை மட்டும் நீங்கள் செஞ்சா உங்கள் அம்மாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதனால் உங்கள் அம்மா உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பொருட்களையும் அன்பையும் பரிசாக உங்களுக்கு கொடுப்பார்கள். உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் உங்கள் அம்மா சொல்வதை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பது நல்லது. நான் சொன்ன எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணி தினமும் செஞ்சு உங்க வீட்டில் நீங்க நல்ல பேரை எடுக்கணும். சரியா? அடுத்த நல்ல வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.